பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலைகளின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, கோடிக்கணக்கான நம்பிக்கைகள் அசாத்தியங்களை சாத்தியப்படுத்திய நாம் தமிழர் கட்சி இந்த மாநாட்டின் வெற்றியின் மூலமாக வெளி உலகத்திற்கு சொல்ல வருவது என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் மாநாடு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நேற்று திருச்சி மற்றும் மணப்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கின்ற எடமலைப்பட்டி புதூரில் நடந்து முடிஞ்சது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த மாநாடு எந்த வகையான நேர்த்தியோடு நடைபெற்றது, எத்தனை பேர் கூடி கலைந்தார்கள், மாநாட்டில் யார் யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் மாநாட்டு மேடையில் என்னென்ன பேசினார், அதனுடைய செய்தி என்ன அப்படின்னு உலகமெங்கும் இருக்கின்ற உறவுகள் நேரலையால் பார்த்துருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் வழக்கத்திற்கு மாறாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கிய காட்சி ஊடகங்கள் முக்கியமான செய்திகளையும் வேட்பாளர் பட்டியலையும் தன்னுடைய ஊடகத்திலையும் வெளியிட்டது. இப்போ நாம் அது குறித்தெல்லாம் பேச போகிறதில்லை. ஆனால் இந்த அசாத்தியமான இந்த நிகழ்வை சாத்தியப்படுத்தியது எப்படி, அதே போல் இந்த செய்தியின் மூலமாக, இந்த மாநாட்டினுடைய வெற்றியின் மூலமாக நாம் தமிழர் கட்சி வெளி உலகத்திற்கும் தன்னுடைய எதிரிகளாக அவர்களே கட்டமைத்து கொண்ட எதிரிகளுக்கும் சொல்ல வருவது என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அதாவது தமிழக அரசியல் வரலாறு பல்வேறு வரலாற்றை தன்னுக்குள்ளேயே பதிவு பண்ணியிருக்கு. பன்னெடுங்கால அரசியல் 1947 இந்திய விடுதலை பெற்ற பிறகு 1949 52 தேர்தல் தொடங்கிய பொழுது இந்த தேர்தல் அரசியல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உள்ள வரலாற்றை தன்னகத்தே பதிவு பண்ணி வச்சிருக்கின்றது. அப்படி தமிழக அரசியல் வரலாறும் நமக்கு நிறைய கேவலமான பதிவுகளையும் பதிவு பண்ணியிருக்கிறது, சில வரலாறுகளையும் பதிவு பண்ணியிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது வெகு சமீபத்திய ரொம்ப கேவலமான அரசியல் மயப்படுத்தப்படாத வரலாறு அப்படிங்கிறது என்னென்னா, வெறும் 15,000 பேர் கூடின ஒரு கூட்டம். அவர்கள் சொல்லுகின்ற கணக்கின்படி அரசியல் மயப்படுத்தப்படாமல், தத்துவமயப்படுத்தப்படாமல், திரைக்கவர்ச்சி என்பதன் மூலமாக ஒரு மையப்படுத்தி ஒருவர் பார்க்க வேண்டும் என்று அவர் என்ன பேசுகிறாரு, அது கட்சியா, அது தத்துவமா, என்ன இளவு, எந்த கருமாதியும் இல்லை, ஆனால் அவரை பார்க்க வேண்டும் என்று கூடிய வெறும் 15,000 எண்ணிக்கையில் உள்ள அந்த நபர்கள் கூடிய அந்த கூட்டத்தில் 42 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு இவர்கள் அரசியல் விபத்து என்று பெயர் வைத்தார்கள். இந்த வரலாற்றை அரசியல் தன்னுடைய பக்கங்களில் பொறித்து வைத்திருக்கின்றது. ஆனால் அதே அரசியல் வரலாற்றினுடைய பக்கங்கள் இன்னொரு நேர்மையான, இன்னொன்று என்ன சொல்கிறது, அது எடுத்துக்காட்டான ஒரு இடத்துல ஒரு கேவலத்தை பதிவு செய்யும் பொழுது ஒரு மேன்மையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும், எதிர்கால தலைமுறைக்கு மேன்மையையும் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்ச ஒரு அரசியல் வரலாறு இருக்கு இல்லையா. அந்த வரலாறு ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட, முற்றிலும் தத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்க்கப்பட்ட ஒரு பெரிய கூட்டம். எத்தனை லட்சம் பேர் கூடினாலும் ஒரு நகை கீறல் கூட இல்லாமல், ஒரு தள்ளுமுள்ளு இல்லாமல், ஒரு பெரிய கலவரங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் முழுக்க அரசியல் வடிவமயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் மிக அமைதியாக பல லட்சக்கணக்கில் கூடுனா கூட நீங்கள் அரசியலினுடைய இலக்கணமாக வைத்திருக்கின்ற எல்லா கேவலங்களையும் புறம் தள்ளிட்டு ஒரு மேன்மையான ஒரு கூட்டமாக அந்த கூட்டத்தை பதிவு செய்துவிட்டு, அந்த கூட்டத்தில் கட்சி தலைவன் பேசிய பிறகு அந்த கட்சி தலைவனுடைய பேச்சை கேட்டு களைவார்கள் என்ற வரலாற்றையும் அந்த அரசியல் வரலாறு பக்கங்கள் தன்னுடைய அந்த பக்கத்தில் பதிவு செய்ய விரும்பியது. அதை பதிவு செய்து கொள்வதற்காக தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. உண்மையில் நான் இந்த மாநாட்டை வேறு எந்த கட்சியோடையும் ஒப்பிட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் ஒரு செய்தியாக, இது ஒரு வரலாற்றின் மேன்மை, அரசியல் பக்கங்கள் தன்னுடைய வரலாற்றின் பகுதியில் மேன்மையை பதிவு செய்து கொள்ள விரும்பியது அப்படிங்கிறத பதிவு செய்ய கொள்ள வேண்டும்ங்கிறதுனால தான் ஒரு அல்லவையும் சொல்லி ஒரு நல்லவையும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. உண்மையில் இது மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடுன்னு எதற்காக பேர் வச்சிங்க? இந்த தற்கூறிகள்லாம் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் விரும்பும் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அந்த மா அப்படிங்கிறதுல ஒரு ரைமிங் வருது, அதனால் நீங்கள் வச்சுட்டிங்களா அப்படின்னு சில கேள்விகளெல்லாம் இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்டதை பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே நீங்கள் இவ்வளோ கேவலமாலாம் அவங்களோட நம்மளை ஒப்பிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் நேற்று நடந்து முடிந்த இந்த மாநாட்டின் ஒட்டுமொத்த நிகழ்வுகளும், நடத்தப்பட்ட விதம், நடந்த விதம், இது எல்லாமே இது உண்மையிலேயே மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள்
மக்களால் நடத்தப்பட்ட மாநாடு அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தியிருக்கு. ஏன்னா மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றில், உலக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டத்தை திட்டமிட்டு அந்த கூட்டத்திற்கு இவ்வளவு செலவு ஆகுங்க அப்படிங்கிற செலவினத்தையும் பதிவு பண்ணி, இதற்கு நீங்கள் உதவுங்க அப்படிங்கிற உதவி கோரலையும் பதிவு பண்ணி, அதன் பிறகு யார் யார் எவ்வளவு உதவி இருக்கிறா, இதுவரை வந்த உதவிகளினுடைய மொத்த மதிப்பு என்ன, இனி வரவேண்டிய உதவிகளுடைய மதிப்பு எவ்வளவு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கின்ற வகையில் வெளிப்படையாக ஒரு நிர்வாகத்தை, ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய ஒரு கட்சி அது வெளிப்படைத்தன்மையோடு ஒரு கூட்டத்தை நடத்த முடியும்னா இந்த உலக, இந்திய, தமிழக அரசியல் வரலாற்றில் நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் வந்து உண்மையிலேயே எளியவர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு கட்சி. தத்துவம் வலிமையானது, தத்துவத்தை முன்னெடுத்து செல்கின்ற தலைமை வந்து தத்துவ உறுதியோட வலிமையானவர்கள். ஆனால் பொருளாதார பின்னணிங்கிறது வந்து ரொம்ப 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 அடிமட்ட நிலையில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கட்சியினுடைய தலைமை மாதாந்திரமாக அங்கு பணி செய்கின்ற தம்பிமார்களுக்கு ஊதியத்தை போடுவதற்கு கூட சிரமப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கின்ற நிலையில 3 கோடி ரூபாய், 3.5 கோடி ரூபாய் செலவினங்களை எதிர்கொள்கின்ற ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை எப்படி உங்களால் திட்டமிட்ட முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் மாற்றத்தை நிகழ்த்துகின்ற அரசியல் சக்தியை விரும்புவார்கள். நாங்கள் தான் மாற்றம் என்று வந்து நிற்கும் பொழுது அவர்களை வளர்த்து வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தனக்கு உண்டு என்று அந்த மக்கள் நினைப்பார்கள். அப்படி தான் இந்த மாநாட்டை நடத்தி முடிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள். அது நடந்து முடிஞ்சது. ஆனால் ஒரு திரள் நிதி அப்படிங்கிறதன் மூலமாக சில லட்சங்கள் வந்து இதுவரையிலையும் வந்து நம்ம ஒவ்வொரு கூட்டத்துக்கும் திட்டமிடுவோம், போடுவோம். நான் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி வரலாறு தன்னுடைய வரலாற்றை புதுப்பித்து பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. என்ன பதிவு அப்படின்னு சொன்னால், 1 கோடி ரூபாய்க்கு மேலே திரள் நிதி வந்து நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் என்றால் அது இது மாற்றத்தை விரும்புகின்ற மக்களின் மாநாடு தான். 3.5 கோடி செலவினங்கள் இருக்கும். என்னுடைய கணிப்புப்படி, தோராயமான கணிப்புப்படி கூடவும் இருக்கலாம், கொஞ்சம் குறைஞ்சும் இருக்கலாம், அது தெரியல. அப்படி இருக்கின்ற நிலையில் இந்த பெரும் தொகையோடு இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த பிரம்மாண்டத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையில் தான் கோடி நம்பிக்கைகள் அப்படிங்கிறது. கோடி நம்பிக்கைகள் நம்ம இருக்கு. இப்போ இந்த பெரிய கூட்டம் கூட்டினோம், மிக தெளிவான அண்ணனுடைய பேச்சு 2016 வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் நடந்த அதே தெளிவோடு, அதே கொள்கை உறுதியோடு, அதே கிட்டத்தட்ட 10 ஆண்டு கால பயணத்தில் எந்தவித சறுக்கலும் இல்லாமல், அந்த பேச்சை எடுத்து கேட்டு பாருங்க, இந்த பேச்சை கேட்டு பாருங்க, எந்தவித சறுக்கலும் இல்லாமல், எந்தவித சமரசமும் இல்லாமல் ஒரு கட்சி தலைவனால் பேச முடியும்னா இந்த அரசியல் வரலாற்றில் அண்ணன் சீமான் அவர்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன கட்சியில் ஒரு இதில் இருப்பாங்க, அடுத்த கூட்டத்தில் ஒரு இது இருப்பாங்க, போன கூட்டணியில் ஒன்றில் இருப்பாங்க, அடுத்த கூட்டணியில் ஒன்றில் இருப்பாங்க. இந்த அசிங்கங்களை பதிவு செய்து கொண்ட தமிழக அரசியல் வரலாறு 10 வருஷமாக கொள்கை மாறாமல், கோட்பாடு மாறாமல் ஒரு கட்சி தலைவன் அரசியல் மேடையில் முன்னாடி 2009 பதிவு பண்ண அதே கருத்தை 15 வருட காலமாக பதிவு செய்ய முடியும் என்ற அரசியல் வரலாறையும் இதே அரசியல் வரலாற்று பக்கம் தன்னகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி என்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் என்று பதிவு செய்தும் வச்சிருக்கின்றது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போது இவ்வளவு இருக்குது. இப்போ நாம் இந்த மாநாட்டினுடைய வெற்றியின் மூலமாக நாம் இந்த வெளி உலகத்திற்கு சொல்ல வர்றது செய்தி என்னென்னா, நீங்கள் இப்போ நம்மளுக்கு நிறைய பேரை இங்கே ஏவி விட்டு கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், நல்ல கை இன்னும் சொல்லப்போனால் வீரமணியை கூட்டிகிட்டு தமிழ் தேசிய மாநாடு, திராவிடன் தான் நம்மை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருந்துக்கிட்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, இப்படியெல்லாம் போடுறவங்களுக்கு இந்த மாநாடு என்ன தெரியுமா சொல்லிருச்சு, நீங்கள் வேறு, நாங்கள் வேறு. நீங்கள் உங்களுடைய கொள்கை கோட்பாடு, நீங்கள் மாநாடு நடத்தணும்னா என்ன பண்ணுவீங்க, அங்கே ஆட்கள் இல்லாட்டினா வெளி மாநிலத்திலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வருவீங்க, வெளி மாநில தொழிலாளர்களை கூட்டிகிட்டு வருவீங்க, அவங்களுக்கு சேலை வேட்டி எடுத்து கொடுப்பீங்க, பேண்ட்டு சட்டை எடுத்து கொடுப்பீங்க, அப்புறம் ஒவ்வொரு இருக்கையிலையும் வந்து என்ன பண்ணுவீங்க, மிக்சர் பாக்கெட்டு, அந்த ஹாட் பாக்ஸில் பிரியாணி, இப்படி எல்லாத்தையும் சகலத்தையும் வந்து கொண்டு நிரப்பி கொண்டுட்டு வந்து நீங்கள் வைப்பீங்க. இந்த மாநாடு அல்ல இது. 3 லட்சம் நாற்காலிகள், 3 லட்சம் மக்கள் கூடிய இந்த கூட்டத்தில் ஏதாவது தண்ணீரை தவிர நம்மளால் பெரிய வசதிகள் அங்கே செய்து கொடுக்க முடியல. அவர்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணீர் தான் நம்மளால் அங்கே கொடுக்க முடிஞ்சது. அவர்களுக்கு இருக்கை, தண்ணீர், இது மட்டும்தான் வசதி செய்ய முடிஞ்சது. அப்படி இருந்தும் வந்து எவ்வளவு பெரிய கூட்டம், இன்னும் சொல்லப்போனால் இவங்க காசு கொடுத்து பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற கூட்டம் உட்காந்துட்டு தலைவர் பேசுகிறதுக்குள்ளே எழுந்திரிச்சு போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்.
இப்போ இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா, எவ்வளவு நேர்த்தியாக இது நடந்து முடிஞ்சது. அப்போ நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த உலகத்திற்கு சொல்ல வர்ற செய்தி என்னென்னா, நீங்கள் வேற, நீங்கள் எங்களோட ஒப்பிடாதீங்க, எங்களை விமர்சிப்பதற்கு கூட தகுதியற்றவர்கள். இந்த அல்லக்கைகளை இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கூட நேரடியாக அரசியலாக விமர்சிக்கிறதுக்கு கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அல்லக்கைகளெல்லாம் விட்டு குலைக்க வைக்கிறதை நிறுத்திக்கங்க. நீங்கள் நினைக்கிற உயரத்தில் நாங்கள் இல்லை. நாங்கள் கொள்கையிலும் கோட்பாட்டிலும் தத்துவத்திலும் மிகப்பெரிய உயரத்தில் நிற்கிறோம். எங்களால் பொருளாதாரத்தில் உயரத்தில் நிற்க முடியல. மற்றபடி உங்களுக்கு இணையாக எங்களிடம் சொல்வதற்கு எந்த கீழமையும் இல்லை, அனைத்தும் மேலமையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மாநாடு. உண்மையிலேயே இந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளி மாநிலத்தில் மட்டும் இல்லை, வெளி மாநிலங்களிலிருந்து நிறைய பேர் வந்திருந்ததை நம்மளால் பார்க்க முடியிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் தொகுதி வாரியாக ஒவ்வொரு களப்போராளிகளினுடைய உழைப்பும் மிகப்பெரிய அளவில் இந்த மாநாடு இருந்தது. ஏன்னா ஒரு தொகுதியிலிருந்து ஒரு 50 வாகனங்கள், அதாவது சீட்டட் வேன் என்று சொல்லக்கூடிய 50-60 வாகனங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் வச்சாலே ஒரு பக்கத்து தொகுதிகளுக்கே 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் செலவினங்கள் வந்திருந்தது. அப்போ வெளியிலிருந்து மாவட்டத்திலிருந்து வந்தவர்களுடைய அந்த உழைப்பெல்லாம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அப்போ இந்த கூட்டம்ங்கிறது ஒவ்வொரு கிளை வாரியாக, ஒவ்வொரு கட்டமைப்பு வாரியாக, ஒவ்வொரு தொகுதி வாரியாக உழைத்து மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரையிலையும் இந்த கூட்டத்தை 24 நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டார் அவர். இது போடணுது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணது, எல்லாமே தயாரிக்கப்பட்டு மிகுந்த நேர்த்தியோடு எந்தவித பிசிறும் இல்லாமல் வடிவமைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் இரவு பகலாக உழைத்தவர்கள், திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் சாட்டை துரைமுருகன் தலைமையிலான இன்னும் அங்கே இருக்கின்ற உறவுகள் எல்லாமே இரவு பகலாக உழைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலையும் இதற்கான பதாகைகள் வடிவமைப்பு, இதற்கான சுவரட்டிகள் ஒட்டுதல், இவருக்கு துண்டு சுப்பிரச்சாரம் கொடுத்துதல், இப்படிலாம் போய் மக்களை, இந்த மாநாட்டை ஒரு சாக்கா வச்சு ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி மக்களை எல்லாம் போய் அணுகி அவர்கள்ட்ட நின்று அவங்கள அழைச்சிட்டு இந்த மாநாட்டை நீங்கள் கட்சிக்கு ஓட்டு பாடாட்டினா கூட பிரச்சனை இல்லை, இந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறத கேட்டுட்டு வாங்க அப்படின்னு அவர்களை அழைத்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டத்தினால தான் ஒரு இன்னொருத்தரை அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தை தான் இந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களினுடைய இந்த விருப்பத்தை அவர் களப்பணியாளர்களாக, தளபதிகளாக, போராளிகளாக நியமிக்கப்பட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பெரிய என்ன சொல்கிறது, இந்த மாநாட்டில் 117 ஆண்களும் 117 பெண் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமே புரட்சி வாழ்த்துக்கள். இப்போ நமக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒற்றுமையோடு, ஒரே எண்ணப்பாட்டோடு, ஒரே உறுதிப்பாட்டோடு நீங்கள் களத்தில் வேலை செஞ்சால் நம்மளால் அசாத்தியங்களை சாத்தியப்படுத்த முடியும். இங்கே அசாத்தியம் என்று எதுவுமே கிடையாது. நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறது அசாத்தியமாக இருக்கிறது, நம்மளால் முடியும் என்று உழைத்து அந்த நிலையை அடைவது சாத்தியப்படுகிறது அப்படிங்கிறது தான் செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த மாநாட்டுக்கு வெளியிலிருந்து நிறைய உதவிகள். இன்னும் இந்த மாநாட்டில் எனக்கு ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தியாக, அதாவது நினைக்கும் போதெல்லாம் புல்லரிக்கிற ஒரு செய்தியாக நாம் பார்க்கறது என்னென்னா, இந்த மாநாட்டுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று வல்வெட்டித்துறையில் பட்டம் பறக்க விட்டது. எந்த இடத்துல புலிக்கொடியை இறக்கி அந்த இனத்தை நாங்கள் கொன்றொழித்து விட்டோம் என்று கொக்கரித்தானோ இன பகைவன், அந்த நாளில் இந்த இடத்துல புலிக்கொடியை ஏற்றியவர் அண்ணன் சீமான். இந்த இடத்துல புலிக்கொடியை ஏற்றி அந்த புலிக்கொடியை தன்னுடைய கட்சியின் கொடியாக கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியினுடைய சின்னத்தை கொண்டு போய் வல்வெட்டித்துறையில் ஏற்றினார் பார்த்தீங்களா. அதுதான் நாம் தமிழர் கட்சி பேசாமல் பேச வைத்த தலைவரின் தம்பி செய்து முடித்த காரியமாக நாம் பார்க்கிறோம். உண்மையில் உலகமெங்கும் ஒரு தமிழ் தேசிய எழுச்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த கூட்டம் இந்த பொதுக்கூட்டமாக இந்த மாநாடு நடந்து முடிந்த அந்த மாநாடு ஆனது ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கே காட்சி ஊடகங்கள், இந்த அச்சு ஊடகங்கள், இந்த கருத்து கணிப்புகள் பரப்புகிறது செய்தி அல்ல, மாறாக களத்தில் நிற்பது தான் செய்தி. இவர்கள் அத்தனை சதவீதம், இவர்கள் இத்தனை சதவீதம், நாம் தமிழர் சதவீதம் குறைகிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு தெரிகிறாங்க இல்லையா. இதையெல்லாம் இது எல்லாம் என்ன சொல்கிறது, நம்மை மடைமாற்றுகின்ற செயல். மாறாக
நாம் யார் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்கு, இந்த வெளி உலகத்திற்கு, இந்த அச்சு ஊடகத்திற்கு, இந்த காட்சி ஊடகத்திற்கு, இந்த கருத்து கணிப்பாளர்களுக்கு, இந்த எதிர்க்கட்சியினருக்கு காட்டுவதற்காக நடத்தப்பட்டது தான் மிகப்பெரிய இந்த மாநாடு. உண்மையில் இது மாற்றத்தை விரும்புகின்ற மக்களின்கான மாநாடு, மாற்றத்தை விரும்புகின்ற மக்களால் நடத்தப்பட்ட மாநாடு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.